தேர்தல் நெருங்கும் வேளையில் தனது நரி வேலையை துவங்கியுள்ளது திமுக. மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். திருச்சி மேற்கு திமுக சார்பாக அனைத்து மக்களுக்கும் பொங்கல் பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவின் சொந்த தொகுதியான திருச்சியில்தான் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த நரி வேலையை செய்துள்ளனர் திமுகவினர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மட்டும்தான் மக்கள் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிவார்கள் போல. சரி, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். திமுகவின் பொங்கல் பரிசை ஓப்பன் பண்ணி பார்த்தா பேண்ட் மட்டும் ஷர்ட் ஒரு செட்டு, அடுத்து ஒரு சாரி. அது மட்டும் இல்லைங்க, 4 டம்ளர், ஒரு தண்ணி பாட்டில், 4 ஸ்பூன், ஒரு செட்டு கிளாஸ் டம்ளர், 4 பிளேட், ஒரு பேன், ஒரு ஃப்ரை பேன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு தொகுதியை ஜெயிக்க இப்படி எல்லாமா பண்ணுவீங்க? அந்த மக்களுக்கு என்ன நல்லது பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க மாட்டீங்க போல. நம்ம முதல்வர் வேற கடந்த 4 ஆண்டுகளில் பொங்கலுக்கு 2 வாட்டி ₹1 கூட கொடுக்கல. 2 வாட்டி ₹1000 மட்டும் கொடுத்தாங்க. ஆட்சி முடிகிற டைமில் மட்டும் ₹3000 கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் வருதில்ல, ஓட்டு அரசியலுக்காக மட்டும் நீங்கள் ₹3000 கொடுப்பீங்க போல். அது மட்டும் இல்லைங்க, கடந்த 4 வருடங்களாக மாணவர்களை கண்ணுக்கு தெரியலை. ஆனால் ஆட்சி முடிகிற டைமில் தான் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும்னு தோணுச்சு போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. மக்கள் தெளிவாக சிந்திக்கணும். இவர்களின் தேர்தல் நாடகத்தை இந்த தேர்தலோடு தூக்கி எறிய வேண்டும். 2026 தளபதி விஜய்க்கு வாய்ப்பை கொடுக்கணும். ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க மக்கள் கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க.